வெல்கம் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை வீட்ல இருந்தபடியே கேட்டு உங்களோட சந்தேகங்களுக்கான விடைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444456944. நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை கேள்விகளுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்காக SRM 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் சண்முகப்பிரியா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் ராமகிருஷ்ணன், காது மூக்கு தொண்டைக்கான சிறப்பு மருத்துவர். டாக்டர் சுரேஷ்குமார், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் விஜயானந்த், எலும்பியல் மருத்துவர். டாக்டர் துரைமா வலவன், புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர்கள். இந்த மருத்துவர்கள் கிட்ட ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியம் என்றது இன்றியமையாதது. பல பேர் ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டா கூட நமக்கு என்ன இருக்கும் உடம்புக்குன்னு சொல்லிட்டு பயந்து போவாங்க. அப்படிப்பட்ட சின்ன காய்ச்சலா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய விதமான நோய்களா இருந்தாலும் சரி, உங்களோட சந்தேகங்களை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்க எடுத்து வைக்கிற முதல் படி உங்க வீட்டில இருந்தே தொடங்குறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக அமைச்சிருக்கும். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சண்முகப்பிரியா அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், ஒரு சில சமயம் இப்ப இருக்க காலகட்டத்தில் ஏஜ் அட்டன் ரொம்பவே சீக்கிரமா பண்ணிடுறாங்க. சப்போஸ் 15 இயர்ஸ் கிராஸ் பண்ண பிறகும் ஒரு பெண் பூப்படையிலனா வந்துட்டு உடனே டாக்டர் போய் அணுகிறது ஒரு முறையான விஷயமா இருக்குமா, இல்ல நார்மலான விஷயம் தான் கொஞ்சம் ஏஜ் ஆயிட்ட பிறகு கூட ஆவாங்கன்னு சொல்லி ஃப்ரீயா விடலாமா? அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு ஜென்ரல் டெவலப்மெண்ட் பார்க்கணும். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம், அதாவது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், அது ஒரு ஆர்டர் படி தான் ஆக்சுவலாக ஏஜ் அட்டன் பண்ணுறது வரும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்து இன்னமும் ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னா கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா ஒருவேளை ஏதாவது யூட்ரஸில் ப்ராப்ளம், ஏதாவது அந்த பிளட்டு வந்தாலும் பிளாக்ஸ் இருக்கலாம், இல்லைனா யூட்ரஸ் டெவலப் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் எல்லா செகண்டரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்த பிறகும் ஏஜ் அட்டன் பண்ணலை அப்படின்னா, அந்த செகண்டரி கேரக்டர்ஸ் வந்து ஒரு 1 இயர் ஆகியும் ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா கட்டாயமாக டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணணும். ஓகே, பெண்களோட உடம்புல உருவ மாற்றங்கள் வந்த பிறகும் அவங்க இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னா டாக்டர் போய் உடனே அணுகி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல நார்மலா தான் இருக்காங்களா அப்படின்றத அனலைஸ் பண்றது, ஹார்மோன்ஸ் எல்லாம் பண்றது நல்லது. ஓகே, ஒரு முறையான விஷயமா இருக்கும். டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து பண்றேங்க மேடம். ஓகேமா, உங்க பேர்? ஆர்லிங்கா. ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? கன்சீவா இருக்கேங்க மேடம். ஓகேமா, கங்க்ராட்ஸ்மா. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. டாக்டர் சண்முகப்பிரியா உங்க கேள்விக்கு விடையளிப்பாங்க. ஓகேங்க மேடம். 40 நாள் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் போனேங்க மேடம். ஓகே, அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. சரிங்க. அது சாப்பிட்றதுல இருந்து டாய்லெட் போனோம்னா கலர் வேற கலரா வருதுங்க மேடம். என்ன டேப்லெட்? யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி பிகினிங்கில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆமாங்க மேடம். கடைசியா மெயின் பேர்லாம் வேற வருதுங்க மேடம். கடைசியா ஃபோலிக் ஆசிட் முடியுதுங்க மேடம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. ஒன் செகண்ட் சொல்லுங்க. ஃபோலிக் ஆசிட் தான் மேடம் வருது. கடைசியா டேப்லெட் பேரா தான் வருதுங்க. ஃபோலிக் ஆசிட் தான் வருது இல்லையா? ஆமாம். ஓகே ஓகே. யூஸ்வலாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸில் உங்களுக்கு மோஷன் கலர் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. கூட ஏதாவது அயன் ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா, அயன் டேப்லெட், இரும்பு சத்து மாத்திரை சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா மோஷன் கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று கொடுத்துருக்காங்க மேடம், மதியானம் சாப்பிட்ற மாதிரி. அதுதான், மேபி அயன் டேப்லெட் கொஞ்சம் ஏர்லியராக டாக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மோஷன் கலர் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. மோஷனில் ப்ளீடிங் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக மோஷன் போகுதா அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். ஓகேங்க மேடம். அது கவர்மெண்ட்லயும் ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க மேடம். அது ரெண்டையும் வேற நான் அந்த டைம்ல சாப்பிட்டுட்டேன், தெரியாம பேரை படிக்காமீங்க. அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்களா? என்னங்க ஃபோலிக் ஆசிட் கூட இந்த கவர்மெண்ட்லயும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க மேடம். 2 ஃபோலிக் ஆசிட் தான். அதனால ஒன்றும் தப்பு இல்லைம்மா, அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. சரி சரிங்க மேடம். 4 நாள் தொடர்ந்து 2 மாத்திரை சாப்பிட்டேன். அது ப்ராப்ளம் இல்லைம்மா. ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதுமானது. அதனால நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை, ஒன்று கவர்மெண்ட்டில் கொடுக்கறது, இல்லை நீங்கள் வாங்கின மாத்திரை ஏதாவது ஒன்று சாப்பிட்டா போதும். ஓகே, ஃபோலிக் ஆசிட் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அயன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க டேப்லெட்னால கூட அந்த மோஷன் டிஸ்கலரேஷன் வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. அலர்ஜிஸ் பொதுவாக இப்போ இருக்க பொல்யூஷனான ஏரியாவில் போகும்போது சின்ன சின்ன டஸ்ட் அலர்ஜிஸ் வருது. அது ஃப்ரீக்வெண்ட்டாக அலர்ஜிஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது உடனே போய் டாக்டர் போய் அணுகணுமா, இல்லை நார்மல் தானே அந்த டஸ்ட்டுக்கு வர அலர்ஜிஸ்? அதாவது அலர்ஜிங்கிறது நம்மளோட பாடியோட ஒவ்வாமையை வந்து காட்டுறது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது டெய்லி காலையில் ஒரு 8லேருந்து 10 தும்மல் போடுறாங்க, இல்லை வின்டர் டைமில் வந்து வீசிங் நிறையா வருது, அந்த டைம்லலாம் கண்டிப்பாக வந்து அலர்ஜி வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கான அறிகுறி தான். ஸோ அந்த மாதிரி வந்து அலர்ஜி வந்து இருக்கும்போது மூக்கில் வந்து தண்ணி மாதிரி கொட்டும், இல்லை அரிப்பு இருக்கும், மூக்கு அடைப்பு ஏற்படும், இல்லை கண்ணில் வந்து அரிப்பு ஏற்படும், காதுலையும் அரிப்பு ஏற்படும், தொண்டையின் மேல் பகுதியில் அரிப்பு ஏற்படும், இல்லை சில பேருக்கு வந்து ஆஸ்மா மாதிரி வீசிங் வரும். அந்த மாதிரி வந்து நேரத்தில் கண்டிப்பாக வந்து டாக்டரை அணுகி அதுக்கான டெஸ்ட்,
ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னா கண்டிப்பாக அலர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரியும். ரெண்டாவது வந்து ஒவ்வாமை எது வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அதுலேருந்து தள்ளி இருக்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஓகே ஃபைன் டாக்டர். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கால். அடுத்த முறை கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காலில் கான்ஷியஸாக இருந்து நீங்கள் டிவி பார்க்காம தொடர்ந்து பேசினா உங்களோட கேள்வி தெளிவாக புரியும், டாக்டர்ஸும் தெளிவான பதில் அளிப்பாங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன். என் பேர் ரமேஷ். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம் எனக்கு இப்போ ஒரு வருஷமா இடுப்பு வலி இருக்கு. ஓகே. இடுப்பு வலி நான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜயானந்த் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு இப்போ ஒரு வருஷமா இந்த இடுப்பு வலியால கஷ்டப்பட்டு இருக்கேன் மேடம் சார். அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல L5S1 டிஸ்க் வந்து தேய்மானம் ஆகி விலகி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அது அதான் என்ன, அதுக்கு என்ன தீர்வு சார்? ஆப்ரேஷன் தான் தீர்வா இல்ல மருந்து மாத்திரைகள் நம்ம குணம் பண்ணிடலாமா? இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இது ஹோட்டல் வேலை சார், சமையல் வேலை. சமையல் வேலை, சரி. ஆமாம் சார். இப்போ இந்த டிஸ்க்கு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆப்ரேஷன் தான் தீர்மானம் அப்படின்னு கிடையாது. இப்போ அதுக்கு அந்த டிஸ்க்கு எவ்வளோ சதவீதம் அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கோ அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ அது ஒரு 3ல் ஒரு பகுதி மட்டும்தான் அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வேலை முறைகளில் கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கலாம். இப்போ சமையல்ன்றது உங்களுக்கு இப்போ கீழே குனிஞ்சு வேலை செய்கிறது, கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி பொசிஷன், இதோட பொசிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா வலி கொஞ்சம் கம்மியாகும். இப்போ 1% இப்போ ஒரு 33% மேலே இந்த ஜவ்வுலாம் விலகி இருக்குன்னா சில சமயம் ஃபிசியோதெரப்பி, இஎன்ஏ மருத்துவம்னு சொல்லி ஒரு பெல்ட் மாதிரி போட்டு பண்ணாலே வலி குறையலாம். இப்போ அது செஞ்சும் வலி குறையாமல் இருந்ததுன்னா அந்த டிஸ்க் இருக்கிற இடங்களில் சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரி போடலாம். இது எதுவும் சரியாத பட்சத்தில் கடைசியாக அந்த டிஸ்க்குகளை வந்து அந்த ஜவ்வை எடுத்துட்டு செயற்கை ஜவ் மாதிரி அந்த இடத்துல போட்டோன்னா வலியெலாம் கம்மியாகும். அதுதான் ஆப்ரேஷன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்கள் கும்பகோணத்துல இருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்க பெயர்? என் பேர் வந்து வீரலட்சுமி. ஓகேம்மா. பேர் அழகர். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? காது 2 உளைச்சலா உழையுது மேடம், 2 காலும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜயானந்த் இருக்காரு, எலும்பியல் மருத்துவர், உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. எவ்வளோ நாளாக இருக்குமா? இது வந்து ஒரு வருஷமாவே இருக்கு சார். சரி, 2 கால்லையும் முட்டிக்கு மேலேருந்து முட்டி கீழே வரைக்கும் இருக்கா? ஆமா, கீழே வரைக்கும் உளைச்சலா உழையுது. சரி சரி, ரொம்ப டயர்டான மாதிரி. இப்போ என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 45 வயசு ஆகுதுங்க சார். சரி சரி, இப்போ இதுக்கு வேறு டெஸ்ட் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் எதுவும் பண்ணல சார். சரி, இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி கால் உளைச்சல் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. காமனாக உங்களோட வயசுக்கு உங்களோட ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம் வந்து போனோட டென்சிட்டி, அதாவது இப்போ எலும்போட அடர்த்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். எலும்புகளில் இருக்க சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சத்து, விட்டமின் சத்து குறையா இருந்ததுன்னா வரலாம். எலும்புகளில் இருக்க அந்த தாது பொருட்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மினரல்ஸ், அதோட சத்து கம்மியாக இருந்ததுன்னா வரலாம். ஸோ அது எதனால் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கு டெஸ்ட்லாம் இருக்குமா, அது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சத்துக்களுக்கு உண்டான மருந்துகள்லாம் எடுத்திங்கன்னா அந்த கால் உளைச்சல்லாம் கம்மியாகும். அதுக்கு கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டும் எக்ஸ்ரே மாதிரி எடுக்க வேண்டியது இருக்குமா. பக்கத்தில் இருக்க ஆர்த்தோ டாக்டர் பாருங்கள், எடுத்து பாருங்கள். சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறதுக்காக 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. டாக்டர் கார்த்திகேயன் குழந்தை நல மருத்துவர் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ நீங்க ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வனிதா, வேலூர்ல இருந்து ஃபோன் பண்றோங்க. ஓகே வனிதா, உங்களோட கேள்வி என்ன? மேம் எனக்கு வந்து 2 டைம்ஸ் அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே சொல்லுங்கம்மா, சொல்லுங்க வனிதா.
மேம் எனக்கு வந்து 6 மந்த் லாஸ்ட் 6 மந்த்ல ஒரு அபார்ஷன் ஆச்சு மேம். இப்ப லாஸ்ட் வீக் ஒரு அபார்ஷன் ஆச்சு மேம். சரிங்க. சோ இது வந்து என்ன மாதிரி ரீசன் சரியா தெரியல மேம். ஃபர்ஸ்ட் டைம் எந்த மந்த்ல ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்த்ல ஆச்சு மேம். இல்ல எவ்வளவு மாசத்துல ஆச்சு? அதான் மேம் ஒரு 65 70 டேஸ்ல. 70 டேஸ். ஓகேங்க. ஹார்ட் பீட் வந்துட்ட பிறகு ஸ்கேன்ல ஹார்ட் பீட் பார்த்துட்டு இல்ல மேம் அப்ப ஹார்ட் பீட் நாங்க பார்க்கல. அப்ப வந்து டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாங்க மேம். அந்த டேப்லெட்ஸ் வந்து எனக்கு ஒத்துக்காம அபார்ட் ஆயிடுச்சு மேம். சரிங்க. அதுக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் டிசம்பர்ல வந்து கன்சீவ் ஆன மேம் 3 மந்த். இப்போதான் மேம் 1 வீக் ஆகுது. அப்போ வந்து 2 வாட்டி எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணாங்க மேம். ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணப்போ வந்து என்ன சொன்னாங்க, ஹார்ட் பீட் இன்னும் வரல, இன்னும் வந்து 1 வீக் 15 நாள் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அப்புறம் திரும்ப ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு வந்து ப்ளீட் ஆகுற மாதிரி இருந்தது மேம் லைட்டா. அப்ப ஸ்கேன் பண்ணதுல என்ன சொன்னாங்க, கரு எதுவும் ஆகல, கரு நல்லா தான் இருக்கு, ஆனா ஹார்ட் பீட் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 நாள்ல ப்ளீடிங் அதிகமாகறதுனால டேப்லெட்ஸ் மூலமா அபார்ஷன் பண்ணிட்டாங்க மேம். அதுதான் மேம். அதுதான் சார் 2 டைம் சக்சஸிவ் அபார்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம எல்லா டெஸ்ட்டுமே பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை ஹஸ்பண்ட்க்கும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அபார்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அதுவும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஆகிற அபார்ஷன்ஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த ரொம்ப காமன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமல் ப்ராப்ளம், இந்த கரு சேர்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஜெனட்டிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அபார்ஷன்ஸ் ரொம்ப காமன். அதனால அந்த டிஃபெக்ட் நம்ம ஒன்றும் பெருசாக கரெக்ட் பண்ண முடியாது. பட் மற்ற காரணங்கள் இருக்கு இல்லைங்க, நீங்கள் ஹார்மோன் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, அது எல்லாமே பண்ணணும். ஸோ ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்கள் குரோமோசோம் பேட்டர்ன் இருக்குல்ல, கேரியோடைப்பிங் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜெனட்டிக் பேட்டர்ன், அது கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா 2 அபார்ஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்னுமே அடுத்த நெக்ஸ்ட் ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம என்ன காரணம் நம்ம அதுக்கு கரெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ரெக்னன்சி எடுக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் ரத்தம் உறையிற தன்மை டெஸ்ட் பண்ணுறது இருக்குது, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸு, தைராய்டு, சுகர்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சத்து மாத்திரை இருக்கு இல்லைங்க, ஃபோலிக் ஆசிட், அதையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்செப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. கண்டிப்பாக பல டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அவசியம் சொல்லியிருக்காங்க. ஃபோலிக் ஆசிட் எத்தனை மந்த்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் டாக்டர்? கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த மந்த் பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு மந்த் முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, 1 மந்த் பிஃபோர்லேருந்தே ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் சுதா மேம், திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சுதா. உங்களோட கேள்வி என்ன? என்னோட பையனுக்கு வந்து 5th இயர்ஸ் இருக்கும்போது ஓகே அவனுக்கு பாத்தீங்கன்னா எலும்பு அடிபட்டுருச்சு மேடம். இந்த கழுத்துக்கு கீழே அந்த காலர் இருக்கு இல்லைங்களா, ஓகே, அந்த அடிபட்டுருச்சு அந்த எலும்பு. அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு சொல்லிட்டு டவுட் மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? எலும்பியல் மருத்துவர் டாக்டர் விஜயானந்த் இருக்காரு. இப்போ அடிபட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? கரெக்டா 1 இயர் ஆகுதுங்க சார். இப்போ பெயின் எதுவும் இருக்குன்னு சொல்றாங்களா? பெயின் எதுவும் சொல்லல. சரி, அவனுக்கு எக்ஸசைஸ் எதுவும் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சொல்லி டவுட் சார். இல்லை, இந்த காலர் போன் ஃப்ராக்சர் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளில் ஜென்ரலாக இப்போ பெரியவங்களுக்கு இருக்கிறதோட எலும்பு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ காலர் போன் ஃப்ராக்சர்ஸ் வந்து ஈஸியாக ஒரு 3 வாரம் 4 வாரத்தில் அதுவே தானாகவே சேர்ந்துடும். ஸோ அது சேர்கிற சமயம் ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த எலும்பு மேலே சின்னதாக ஒரு மேடு மாதிரி இருக்கும். ஆப்போசிட் சைடோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். பட் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்னு நமக்கு ஒர்க் பண்ணுறதுலையோ இல்லை கை மூமெண்ட்ஸ்லையோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஒரு 2-3 மாதத்தில் அந்த மேடு மாதிரி இருக்கிறதும் அதுவும் தானாக கரைஞ்சிரும். ஸோ இதனால் ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளம் அப்படின்லாம் ஒன்றுமே வராது. இது வந்து இயற்கையாக தானாகவே சேர்கிற எலும்பு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் துரைமா வளவன் கிட்ட ஒரு கேள்வி. புற்றுநோய் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறது பற்றி போன வாரங்களில் பேசியிருந்தோம் டாக்டர். புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, அதுக்கான ஃபாலோ அப் எந்த அளவுக்கு எடுக்கணும், அது எந்த அளவுக்கு அவசியம்ன்றதை பற்றி பேசலாம் டாக்டர் இந்த வாரம். அதாவது புற்றுநோயில் வந்து 3 வகை. ஒன்று டிடெக்ஷன், கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கேற்றபடி அவேர்னஸ் இருக்கணும் மக்கள்கிட்ட. 2வது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இந்த வியாதிக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்து இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது அதை வந்து டாக்டர் சொல்கிறபடி அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் ஃபாலோ அப். ஏன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் க்யூர் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கேன்சர் செல்ஸ் வந்து ரேப்பிட்லி டெவலப்பிங் செல்ஸ், அதே போல் ஸ்லோ க்ரோயிங் செல்ஸ் அவங்களும் சிலது இருக்கும். அது எங்கேயாவது போய் வந்து மைக்ரோஸ்கோபிக் டெபாசிட்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு எல்லாமே ஃபுல்லாக 100% நார்மலாக இருக்கலாம். பின்னாடி வந்து 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அப்படியே சின்னதாக வந்து வளர ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபாலோ அப் இருக்குது. அதாவது க்யூர்னு சொல்கிறதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது.
சில ரொம்ப அக்யூட் கேன்சர்ஸ், அதாவது அக்யூட் லுக்கீமியா அது போல் பிளட் கேன்சர்ஸ்லாம் வந்து 2 வருஷம் வரைக்கும் கேன்சர் திரும்பி வரலனாவே க்யூர்னு சொல்லிடலாம். ஒரு சில ஸ்லோ க்ரோயிங் கேன்சர், அதாவது ஹாட்ச்கின்ஸ் லிம்போமா அப்படின்னு இருக்குது, அப்புறம் டெஸ்டிகுலர் கேன்சர், இதெல்லாம் வந்து 10 வருஷம் வரைக்கும் ஃபாலோஅப் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபாலோஅப் எதுக்கு முக்கியமானா, பேஷண்ட் ரெகுலர் ஃபாலோஅப்பில் டாக்டர் சொல்கிறபடி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலர் ஃபாலோஅப் இருக்கும்போது ஒருவேளை கேன்சர் திரும்பி வந்தால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு வந்து இமிடியேட்டாக கீமோதெரப்பியோ இல்லை சர்ஜரியோ இல்லை அது எந்த ஸ்பெசிஃபிக் சைட்டில் இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனடியாக வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ அந்த க்யூர்ன்ற வேர்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோஅப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டாக்டர் சொல்கிறபடி கரெக்டாக ஃபாலோஅப் பண்ணணும். ஓகே, ஃபாலோஅப் மிக மிக அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் எடுத்துப்பாங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்ட பிறகு ஓகே ட்ரீட்மெண்ட் தான் முடிஞ்சிருச்சுன்னு லெஷராக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஃபாலோஅப் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, லைனில் தான்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? எங்க வீட்டுக்கார் பேர் பாக்யராஜ் மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? எங்க கேள்வி, எங்க வீட்டுக்காரருக்கு அப்பண்டேஸ் ஆப்ரேஷன் பண்ணது மேம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். பொது அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காரு டாக்டர் சுரேஷ்குமார், உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாருமா. சொல்லுங்க பாக்கியராஜ்க்கு என்ன ஆச்சு? 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பண்டேஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு? இப்போ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் தொப்புளுக்கும் அந்த ஸ்கோப் மூலியமா ஓட்ட போட்டு பண்ணதுக்கு இடையில சென்டர்ல வலி இருக்குன்னு சொல்றாங்க. எங்க வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம் சார், சாப்பிடுற கை பக்கம். சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி லாப்ரோஸ்கோபி மூலம் அப்பெண்டிசெக்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல? ஆமாங்க சார். அப்பெண்டிக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, திருப்பி வலி வர்றதுக்கு காரணம் கிடையாது. அது லாப்ரோஸ்கோபி மூலமா பண்ணாக்க திருப்பி வலி வர்றதுக்கு காரணம் கிடையாது. அப்பெண்டிக்ஸ் திருப்பி வளராது, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். இப்போ வலது சைடு கை பக்கம் வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நரி கட்டியிருக்கும். சில சமயங்களில் மெசென்ட்ரிக் லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய ஹோட்டல்லாம் சாப்பிட்டாக்கா சில சமயங்களில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அமீபிக் கோலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது சில காரணங்களாலும் இருக்கலாம். ஸோ அப்பெண்டிக்ஸ்க்கு எதுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. பட் எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு சர்ஜன் கிட்ட போய் பார்த்துட்டு அது என்ன மாதிரி வலின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஆப்ரேஷனுக்கான அவசியம் கிடையாது. ஓகே, ஆப்ரேஷன் தேவை கிடையாது, ஒரு செக்அப் இருக்க வேண்டியது இருக்கும் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் என் பேர் வந்துட்டு அருணா. ஓகே அருணா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்துட்டு 4 இயர்ஸா வந்துட்டு எனக்கு ரைட் சைடுல வந்து தொடர்ந்து பேசலாமா? அருணா, நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்கலாம். ரைட் சைடுல என்ன ப்ராப்ளம்? எனக்கு ரைட் சைடுல வந்துட்டு இந்த சைடுல வந்துட்டு ரொம்ப பெயின் 4 இயர்ஸா இருக்கு. ஓகே, எந்த இடத்துலமா பெயின்? இந்த ரைட் சைடுல வந்துட்டு இந்த நம்ம யூட்ரஸ் நம்ம ஸ்டிச்சிங், எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பையன் வந்து நான் ஸ்டிச்சிங் இது பண்ணிருக்கேன், ஆபரேஷன் பண்ணிருக்கோம். ஓகே, சிசரின். அதுக்கப்புறம் என்னாச்சு 3 இயர்ஸ் கழிச்சு ரொம்ப அதிகமா பெயின் ஆயிட்டே இருந்தது. சரி, டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, டிபி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேமா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. அப்பா, உங்களுக்கு என்ன ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு சிசரின் பண்ணாங்க சார். சரி, எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு 3 இயர்ஸா ஓகே நல்லா இருந்துச்சு, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல அந்த சிசரின்ல. 3 இயர்ஸ் கழிச்சு ரொம்ப ஃபீவர், ஹை ஃபீவரா இருந்துச்சு. சரி, 105 அதோட தான் என்ன மேத்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம். சரி, ஓகே. அப்ப என்ன ஆச்சு, இந்த சைடுல வந்துட்டு 4 இயர்ஸ்ல கண்டினியூவா என்னன்னு கண்டுபிடிக்கவே எம்ஆர்ஐ எடுத்தாச்சு, எம்ஆர்ஐ அப்டம் எடுத்தாச்சு. சரி சரி, அதுக்கு நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் டிபின்னு சொல்லி 1 இயர் டேப்லெட் சாப்பிட்டேன். சரி, ஓகே. அப்புறம் 1 இயர் டேப்லெட் குடிச்சோடனே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா அதே பொசிஷன்ல இன்னும் வந்துட்டு அந்த ரைட் சைடுல வலி எடுத்துக்கிட்டே இருக்கு. சரிம்மா, நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சர்ஜனை போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் படுக்க வச்சு எல்லாம் தடவையெல்லாம் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அதில் ஒரு டயக்னோசிஸ் வந்திருப்பார். டயக்னோசிஸ் வந்துட்டு சாதாரணமாக டிபின்னு சொல்லிட முடியாது, அதுக்கு சில ஸ்பெஷல் சிடி, கான்ட்ராஸ்ட் சிடியெல்லாம் எடுத்து ஆமாம் கான்ட்ராஸ்ட் சிடியெல்லாம் எடுத்து ஒரு கொலனோஸ்கோப் பண்ணி உங்கள் டெர்மினல் ஐலியம் சொல்லிட்டு ஒரு சிறுகுடல் ஒரு பகுதி இருக்குது, அதில் பயாப்சி எடுத்த பேர் தான் டிபின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து டிபி மாத்திரை கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் கொடுத்துருக்காங்க சார். சரி, அதுக்கப்புறம் வலி இருக்கா உங்களுக்கு?
ஆமா சார், இன்னும் வலி இருக்கு. ஏன்னா 1 year நான் டிபி மாத்திரை சாப்பிட்டாச்சு. அப்பனா வந்து உங்களுக்கு வந்து வேற டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம், வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். ஏன்னா உங்க ரைட் சைடு தான் வலிக்குதுன்னு சொல்றீங்க. ஒன்று ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல வந்து குடல் போய் ஒட்டிக்கிட்டு இருந்ததுனாக்கா அந்த குடல் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வலி இருக்கும். அது பேர் அடிசிவ் கோலிக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது அந்த சைடு அப்பெண்டிக்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு சான்சஸ் இருக்குது. மூணாவது வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த தையல் போட்ட இடத்துல கூட உங்களுக்கு வலி இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாதாரண மருந்து மாத்திரையும் சரி பண்ணலாம். தேவையாக இருந்தால் ஒரு டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு பார்த்துட்டு குடல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாக்கா அதை பிரிச்சியும் விடலாம். அது நீங்கள் வந்து நல்ல டாக்டர்கிட்ட போய் தான் பார்க்கணும் நீங்கள். ஓகே, ஒரு டாக்டரோட செக்அப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. டிபியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், வேறு ஏதாவது நோய்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, செக்அப் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க உங்க பேர். ஹலோ, நான் சேலத்துலேருந்து செல்வி பேசுறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் கேள்வி வந்து என் பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். 4 வயசா இருக்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபுட் பாய்சன் சொல்லி அடிக்கடி எப்பயாவது ஹெவியா சாப்பிட்டா சேராம இருந்தது. ஓகே, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பயாவது ஒருக்கா இயருக்கு ஒருக்கா அந்த மாதிரி வரும், பார்ப்போம், சரியாயிடும். அப்புறம் ஒரு நாள்ல சரியாயிடுவா. இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு 2 வருஷமா வந்துட்டு போன வருஷத்துல இருந்து போய் பார்த்தோம். ஃபுட் பாய்சன் பார்த்தா ஃபுட் பாய்சன் இல்ல, ஏதாவது ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு பேங்க்ரியாட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க, 10 வயசு குழந்தைக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு, கேள்விக்கு பதில். உங்க பொண்ணுடைய வயசு என்னம்மா? 10 வயசு ஆகுதுங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க உங்க டாக்டர்? பேங்க்ரியாட்டிஸ்னு சொல்றாங்க. பேங்க்ரியாட்டிஸ்னு சொன்னாங்களா இல்ல பேங்க்ரியாட்டிஸ்? பேங்க்ரியாட்டிஸ். அது வந்துட்டு நாங்க எல்லாமே அதுக்கு ஸ்கேன், எல்லா ஸ்கேனும் பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் எல்லாம் பார்த்தோம். சரி. எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க, பார்த்தோம். அதுல எல்லாம் நார்மல், எல்லாமே நார்மல். சரி. இந்த ஒரு மாதிரி அந்த பேங்க்ரியாட்டிஸ்ல சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. சரி. அது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஹெவி ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி. முதல்ல ஆரம்பத்துல எப்பயாவது ஒருக்கா சாப்பிட்டா கூட ஒன்னும் ஆகாது. எப்பயாவது ஒரு டைம் ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்க இல்ல இயருக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. சரி. இப்ப இந்த இயர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டைம் 7 டைம் வந்துருச்சு. இப்ப இதுக்கு நான்வெஜ் நாங்க குடுக்கறது இல்ல, ஹெவி ஃபுட் எதுவும் குடுக்கறது இல்ல. ஓகே. ஆயில் ஃபுட் எல்லாம் குடுக்கறது இல்ல. எப்பயாவது இருக்க தவறுதலா எப்பயாவது இருக்க சாப்பிட்டுட்டா உடனே பெயின் வந்துருது. பெயின் வந்தா 2 நாளைக்கு நாங்க அப்சர்வ்ல வச்சுதான் ஃபுட் எதுவும் கொடுக்காம தான் பாத்துட்டு இருக்கோம். புரியுது. அப்புறம் எல்லாம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் சொல்றது இல்ல. இது நீங்க ஃபுட் டயட்ல தான் குறைக்கணும், அது இன்ஃபெக்ஷன் பெருசாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு வேற எதுவும் தீர்வு இல்லைங்களா சார்? இல்லம்மா, 10 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்கு பேங்க்ரியாட்டிஸ் வர்றது வந்து அவ்வளோ யூஸ்வல் கிடையாது. ஆனா வரும். ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி பெரியவங்களுக்கு வர மாதிரி இப்போ 40 வயசுல 50 வயசுல வந்தாக்கா முக்கியமான பேங்க்ரியாட்டிஸ் காரணம் வந்து ஆல்கஹால், சாராயம், அது சாப்பிட்றது தான். அதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து பித்தப்பையில கல். அது மாதிரி நிறைய காரணம் இருக்கு, 15-20 காரணம் இருக்கு. ஒரு இடியோபத்திக்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம சில பேர் பேங்க்ரியாட்டிஸ் வரும். அதுதான் உங்களுக்கு பொண்ணுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக தான் கவனிக்கணும். பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், அடிக்கடிக்கு பெட்டில் போய் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும். டெஸ்ட் பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் க்ரியான் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ரொம்ப பிரச்சனை தான். நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். இட் இஸ் டிஃபிகல்ட் சைல்ட்ஹுட் பேங்க்ரியாட்டிஸ். ஓகே, கொஞ்சம் ஃபாலோ அப்ல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. குழந்தைகளுக்கு வலிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கறனால அடிக்கடி நீங்க ஃப்ரீக்வெண்டா டாக்டர் போய் அணுக வேண்டிய இது விஷயமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், நேற்று பேசும்போது வந்துட்டு குழந்தைகள் எப்போதுலேருந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த வயதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனால் ஜென்ரலாக ஒரு குழந்தை முகம் பார்க்கறது இந்த டைமில் பார்க்கணும், குப்புற விடுறது இந்த டைமில் விடணும்னு சொல்லிட்டு ஒரு பீரியடிக் சார்ட்டே டாக்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி எந்தெந்த பீரியட்ல குழந்தைகள் என்னெல்லாம் செய்யலாம் தொடர்ந்து ஒரு வயசு வரைக்கும்?
இது நல்ல கொஸ்டின். என்னென்னா குழந்தைங்க வந்து வளரும் போது சில முக்கியமான மைல்ஸ்டோன் சொல்லுவோம். அது வந்து அம்மாக்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் ஸ்மைல், முகம் பார்த்து சிரிக்கிறது வந்து யூஸ்வலாக 2லேருந்து 3 மாதம் அந்த நேரத்தில் குழந்தை அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிக்கும். ஒரு 4லேருந்து 5 மாதத்தில் பாப்பா வந்து தலை வந்து நல்லா நிற்கும். ஒரு 6-7 மாதத்தில் பாப்பா தானாக உட்கார ஆரம்பிக்கும். ஒரு 9 மாதத்தில் பாப்பா நிற்கும். 1 வயசில் பிடிச்சிட்டு நடக்கும். ஒரு 1.25-1.5 வயசில் பிடிக்காமல் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் தான். அதாவது கரெக்டாக இப்போ வந்து 2 மாதம் ஆச்சு பாப்பா முகம் பார்த்து சரிக்கலைன்னா உடனே அதுக்கு பார்த்து பதற வேணாம். பட் அதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு மேலேயும் தாண்டிச்சுன்னா டாக்டரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு அது வந்து 3, 6 மாதம், 9 மாதம், 1 வயசு, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த 3 மாதம் 4 மாதத்தில் குழந்தைங்க சொல்கிறது வந்து இந்த சத்தம் போடுற மாதிரி இருக்கும். கூயிங், பேப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். 6 மாதத்தில் மோனோசிலபிள்ஸ், மா, வா அது மாதிரி பேசும். 9 மாதத்தில் தாத்தா, பாப்பா அது மாதிரி பைசிலபிள்ஸாக பேசும். 1 வயசில் ஒரு ட்ரூ மீனிங்ஃபுல் வேர்ட் பேசும். அது அம்மாவுக்கு புரியும், அது ட்ரூ மீனிங்ஃபுல் வேர்ட். 1.25-2 வயசில் வந்து ஒரு 2-3 வார்த்தைகள் பேசும். பட் இது எல்லாமே ஒரு குழந்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6 மாதத்தில் பாப்பா வந்து ஒன்றுமே பேசலைன்னா அதை உடனே அப்நார்மல்னு எடுத்துக்க வேணாம். பட் தொடர்ந்து பாப்பா எந்த சத்தத்துக்கும் திரும்பலைன்னா நம்ம காது கேட்கும் தன்மை நல்லா இருக்கான்றதை பார்த்துட்டு அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் தான். இப்படி வரல அப்படின்றதால ரொம்ப ஒரி பண்ணவும் வேணாம். பட் அந்த காஷியஸாக ஒரு 1 மாதம் தள்ளியும் வரலன்னா நீங்கள் பீடியாட்ரிஷனோ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்துட்டு அதை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃபைன். குழந்தைகள் எந்தெந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யணும்ன்றது சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க செய்ய ஆரம்பிக்கிற குறிப்பிட்ட காலத்தில்ன்றதுக்காக பேனிக் ஆக வேண்டாம். ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கேப் கொடுக்கலாம். குழந்தைகள் அதுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நார்மலான விஷயம். அதையும் தாண்டி ப்ராப்ளம் இருந்தால் டாக்டரை போய் அணுக வேண்டியது ஒரு முறையான விஷயம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கு காது கேட்கறது எந்த அளவுக்கு இருக்குன்றத பெற்றோர்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமான விஷயம், பேச்சு திறன் வளர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், அலர்ஜிஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த அலர்ஜிஸை தாண்டி ஒரு சிலருக்கு கண்கள்லேருந்து நீர் வழிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அலர்ஜி தான் காரணமா? அலர்ஜினால தான் கண்ணில் நீர் வழியுதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணமா இருக்குமா? அதாவது சின்ன வயசுல கண்ணில் நீர் வழியுது, ஒரு 40 வயசுக்குள்ளனா அலர்ஜி வந்து மூக்குலேருந்தும் நீர் வழியுதுன்னா கண்ணில் வந்து நீர் வழியுதுன்னா ரெண்டுத்துக்கும் வந்து அலர்ஜி வந்து காரணமாக இருக்கலாம். ஒருவேளை வந்து ஒரே ஒரு கண்ணில் மட்டும் நீர் வழியிறது, வெளியில் வருது, கொஞ்சம் பஸ் மாதிரி வெளியில் வருது, வெள்ளை அந்த மஞ்சள் அதெல்லாம் சேர்ந்து கலந்து வருதுன்னா, அதாவது மூக்குலேருந்து கண்ணுலேருந்து மூக்குக்கு வந்து அந்த லாக்ரிமல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த கண்ணில் சுரக்கிற அந்த கண்ணீர் வந்து நம்ம மூக்கு வழியாக தான் வந்து நம்ம வெளியில் போகும். அந்த பாதையில் வந்து அடைப்பு இருந்தான்னா திரும்பி கண் வழியாகவே வெளியில் வரும். அந்த இது வந்து டாக்ரியோசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து சாக் மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கண் டாக்டரே வந்து சிரிஞ்ச் பண்ணி வந்து செக் பண்ணுவார். அதாவது கண்ணில் வந்து நீர் வந்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண் வழியாகவே திரும்பி வந்துச்சுன்னா மூக்கில் வந்து சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து மூக்கு வழியாக எண்டோஸ்கோப் வழியாகவே ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ணாலே கண்லேருந்து நேரடியாக வந்து திரும்பி வந்து மூக்குக்கு வந்து பைபாஸ் மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணாலே வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இரிட்டேட்டிங், அதாவது ஏற்கனவே கண்ணு உள்ள ஏதாவது ஃபாரின் பாடி இருந்தாலும் கண்ணிலேருந்து தண்ணி வரலாம், இல்லை அலர்ஜி இருந்தாலும் கண்ணிலேருந்து தள்ளி வரலாம். அது என்ன வகைன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி கண் டாக்டர், காது டாக்டர் சேர்ந்து பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறது நல்லது. ஓகே ஃபைன் டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் தலிமா மேடம், நான் கரூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? குழந்தை பத்தி கேட்கணும் மேடம். குழந்தை பிறந்து 4 மாசம் ஆச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஓகே மேடம். டாக்டர் கார்த்திகேயன் இருக்காருமா. சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. குழந்தை வந்து பிறந்து 4 மாசம் ஆகுதுங்க சார். மோஷனே போக மாட்டேங்குது சார். 3 நாள் ஆனாலும் மோஷன் போக மாட்டேங்குது. ஓகே, அதுக்குதான் என்னன்னு கேட்கலாம். ஓகேம்மா, உங்க பாப்பா பிறந்தது நார்மல் டெலிவரிங்களா? எவ்வளவு வெயிட்? நார்மல் டெலிவரி தாங்க சார். 3 கிலோ இருந்தது சார். எனக்கு வந்து தைராய்டு இருந்ததுங்க சார். ஓகே, யூஸ்வலா பாப்பா பிறந்தோடனே 24 மணி நேரத்துல பாப்பா மோஷன் போயிடும், அப்படி போயிட்டாங்களா பாப்பா? பிறந்தோடனே இது கரண்ட் பாக்ஸ்ல கொண்டு வச்சிருக்காங்க சார். அது போனாங்களா என்னன்னு தெரியலங்க சார். 2 நாள் சென்றுதான் குழந்தை கொடுத்தாங்க. சரி, ஓகே. யூஸ்வலா குழந்தை வந்து பிறந்து ஒரு 24 மணி நேரத்துலயே மோஷன் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் மதர் ஃபீட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து கொடுத்த உடனே மோஷன் போகும். ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை கூட கொடுக்க போயிட்டே இருக்கும். ஸோ அதுவும் நார்மல் தான் சார். எனக்கு 2 நாள் சென்று குழந்தை கொடுத்தாங்க. ஒரு 4-5 வாட்டி போச்சுங்க சார்.
ஓகே. அதுக்கப்புறம் இப்போ சரியாவே போக மாட்டேங்குது. அதாம்மா, இப்போ எப்படின்னா இனிஷியலாக குழந்தைங்க வந்து கொடுத்தோன்னு போகிறதும் நார்மல் தான், ஓகேங்களா. சில குழந்தைங்க வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை போகிறதும் நார்மல். சில குழந்தைங்க 7 நாள் கழித்து கூட போகும். ஸோ இது எல்லாமே நார்மல் தான். கூட நீங்கள் முதல்ல உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் யூஸ்வலாக சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட பாப்பா மோஷன் போயிடுச்சு, யூரின் போயிடுச்சுன்னு உங்கள்கிட்ட கொடுக்கும்போது முதல் நாள்லேயே போயிருந்ததுன்னா இந்த இஷ்யூ பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு அந்த டிலேட் பேசேஜ் ஆஃப் மெக்கோனியம் சொல்லுவோம். அப்போ பாப்பா வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே போகலன்னா தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்றதை பார்ப்போம். இன்னொரு சர்ஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, ஹிஷ்பிரங்ஸ் டிசீஸ், அது மாதிரியான விஷயங்கள் இருக்குமான்னு பார்ப்போம். பட் யூஸ்வலாக அது மாதிரி இருந்திருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பாப்பாவோட வளர்ச்சி நல்லா இருக்குது, பாப்பா வாமிட்டிங்கில் எதுவும் பண்ணுறதில்ல, ஃபீடிங் நல்லா எடுக்கிறாங்க, வெயிட் கெயின் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இந்த மோஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட வேணாம். அது போகிறது நார்மல் தான், நம்ம பயப்பட வேணாம். ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கலைச்செல்விங்க, வயசு 28. ஓகே கலைச்செல்வி, அடுத்த முறை கால் பண்ணிங்கன்னா லைனில் வெயிட் பண்ணி உங்களோட கேள்வியை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு சொன்னீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ரேவதிங்க மேடம். ஓகே ரேவதி, உங்களோட கேள்வி என்ன? அக்கா பாப்பா பற்றி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, தொடர்ந்து பேசலாமா? பாப்பாவோட வயது என்ன? பாப்பாக்கு வயசு இப்ப 4 ஆக போகுதுங்க மேடம். ஜூலை வந்தா பாப்பாக்கு வந்து நைட்ல வந்து இந்த ஒரு சில நேரத்துல சாக்லேட் அது இதுன்னு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா சாப்பிடுறாங்க ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. எந்த 3 வேலைனாலும் சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்டுறதா இருக்கு பாப்பாக்கு. அது இல்லாம இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி இது சாப்பிடுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மோஷன் போற இடத்துல இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஓகேம்மா, டாக்டர் கார்த்திகேயன் இருக்காரு, குழந்தை நல மருத்துவர், உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாருமா? சரிங்க. இப்போ குழந்தைக்கு 4 வயது ஆகுதுமா, குழந்தையோட எடை எவ்வளவு இருக்கு? குழந்தை எடை வந்து 12 கிலோ இருக்குங்க டாக்டர். 3 வயது முடிஞ்சிருக்குங்களா, 4 வயது முடிஞ்சிருக்கு? 4 வயது முடிந்ததுதான். ஓகே, ஸோ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 4 வயது முடிஞ்சிருந்துன்னா குழந்தையோட எடை வந்து 14லேருந்து 16 கிலோ இருக்கணும். உங்க குழந்தை 12 கிலோன்னு சொல்றீங்க. சோ இதுக்கு முன்னாடி 1 வயசுல எவ்வளவு எடை இருந்தது, 2 வயசுல எவ்வளவு இருந்தது? அதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படினு சொல்லிட்டாருங்க டாக்டர். நார்மலா. சோ இது உங்கள்ட்டயே சொல்லிருக்காங்க, இதெல்லாம் நார்மல்னு சொல்லிருக்காங்க. சோ குழந்தையோட ஹைட் எப்படி இருக்குன்னு சொல்லிருப்பாங்க, டாக்டர் பார்த்திருப்பாங்க, அது நார்மல் சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து ஆக்டிவ் சைல்டு, விளையாட்டு எல்லாத்துலேயுமே நல்லா இருக்காங்கன்னா இந்த வெயிட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட வேணாம். ரெண்டாவது வந்து சாப்பிட்லன்னு சொல்கிறதுல வந்து குழந்தைய வந்து நீங்கள் திணிக்க இன்னும் அதிகமாக தான் அந்த பிரச்சனை போகும். நீங்களே காரணங்களை சொல்லிட்டீங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற ஸ்நாக்ஸு, ஓகேங்களா, நைட்டில் நீங்கள் கொடுக்குற சாக்லேட்ஸ், அதெல்லாம் வந்து குழந்தையோட அப்படைட்டை குறைக்கும். ஸோ குழந்தை தேவையான உணவை எடுக்காது. ஸோ நீங்கள் எது சத்துள்ள ஆகாரங்கள்னு பார்த்து அதை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பிரித்து கொடுக்கறது நல்லது. கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடாம குழந்தை இருக்காது, பட் அதை குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அது பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகிடும். பட் குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ண இந்த ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ நீங்கள் அதை செய்யாதீங்க. வெயிட்டு நார்மலாக இருக்குது, ஹைட்டும் நார்மலாக இருக்குது, பாப்பா ஆக்டிவாக இருக்குன்னா இதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் சத்துள்ள ஆகாரங்கள் மட்டும் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் சுகன்யா மேம். ஓகே மேம். ஓகே சுகன்யா, உங்களோட கேள்வி என்ன? நான் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம் மேரேஜ் ஆகி, இப்போ கன்சீவா இருக்கேன் மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க, பெண்கள் நல மருத்துவர். ஓகே சொல்லுங்க மேம். எனக்கு கன்சீவ் ஆகி 45 டேஸ் ஆகுது மேம். ஓகே. அது வந்து ப்ளீடிங்ல வந்து கொஞ்சம் ஒயிட் வெள்ளப்படுறதுல வந்து ப்ளீடிங் ஆகுற மாதிரி இருக்கு மேம். ஓகே லைட்டா. சரிங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா? பிரெக்னென்ட் ஆன உடனே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணல? ஆமா மேம். ஓகேங்க. இந்த மாதிரி கரு வந்து உருவான உடனே அந்த கருப்பையில் ஒட்டும் போது கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கும், அது நார்மல் தாங்க. அது பேர் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடுன்னு சொல்லுவோம். கரு உள்ளே ஒட்டும் போது கொஞ்சமாக ரத்த கசிவு இருக்கிறது நார்மல் தான். பட் ஆனால் நம்ம ஸ்கேன் பண்ணி கரு நல்லா இருக்கா, இதய துடிப்பெல்லாம் வந்துடுச்சான்னு கட்டாயமாக செக் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ளீடிங் சைன் வந்து நம்ம எப்போவுமே அபார்ஷனுக்குரிய அறிகுறி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் கரு நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்குது, கரு நல்லா ஒட்டி இருக்குது, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ப்ளீடிங் அதிகம் வராததுக்கு சப்போர்ட்டுக்காக மருந்து எல்லாம் கொடுப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதிக ஸ்ட்ரெயின் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங்.
வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேம் we are calling from கொடுங்கியூர்ல இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம். ஓகே ரமேஷ், உங்களோட கேள்வி என்ன? பையனுக்கு வந்து 11 years old. ஓகே. அவன் பையன் வந்து எப்பவுமே சளி இருக்கு, எப்பவுமே சைனஸ் அவனுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசுங்க. என்ன அவன் எந்த எதுவுமே சில்ட் ஐட்டம் எதுவும் சாப்பிடல. அதனால அவங்க எப்பவுமே ஸ்னீசிங்காவே இருக்கு அந்த பையனுக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு டாக்டர் ராமகிருஷ்ணன், உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. ஓகே ஓகே சொல்லுங்க சார், எவ்வளவு நாளா அவனுக்கு இந்த மாதிரி ஸ்னீசிங் இருக்கு? நார்மலாவே ஒரு 6 months-ஆவே அப்படி இருக்கு டாக்டர். ஓகே. டெய்லி காலைல எழுந்த உடனே தும்மல் இருக்கா? ஆமா, எந்திரிச்சோன்னே கொஞ்சம் தும்மல் பண்றாப்ல. ஓகே. சோ வேற யாருக்காவது குடும்பத்துல யாருக்காவது அலர்ஜி இருக்கா? இல்ல எனக்கு இருந்துச்சு. இப்போ நான் ஆல்ரைட். இப்போ நான் முன்னால பருப்பு மில்ல நாங்க முன்னாடி மேனேஜரா இருக்கனால அந்த இது எனக்கு இருந்துச்சு. ஓகே. இப்ப சரியாயிருச்சு, அலர்ஜி சரியாயிருச்சு. பட் எங்க பையனுக்கு இப்போ லாஸ்ட் 6 months அப்படி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எந்திரிச்ச உடனே தும்மல் பண்றான். வாயை திறந்த உடனே வாயை திறந்து தூங்குறானா நைட்ல? ஆமா. ஓகே. கொரட்டை மாதிரி வருதா? இல்ல கொரட்டை மாதிரி இல்ல, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்குற மாதிரி தூங்குறாப்ல. ஓகே. ஏசி தான் படுத்துருக்கான், ஆனா அதெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி தூங்குறான். டைரக்டா ஃபேன் காத்து கீழே தூங்குறாப்ல. ஆமா, அதாவது கொஞ்சம் அலர்ஜியோட வெளிப்பாடுகள்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அவருக்கு. ஓகே டாக்டர். ஸோ அதனால வந்து அதுக்கு ஏற்ற சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அலர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மூக்குலையும் வந்து ஒரு எண்டோஸ்கோப் போட்டுட்டு வேற ஏதாவது அலர்ஜி சேஞ்சஸ் இருக்கா, மூக்கு பின்னாடி வந்து அன்னச்சதை, அதாவது தொண்டையில் இருக்கிற டான்சில் மாதிரி பின்னாடி அடினாய்டுன்னு சொல்லிட்டு அன்னச்சதை, அதோட வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூக்குக்கு ஸ்ப்ரே மருந்து மாத்திரைகள் கொடுத்து அந்த அலர்ஜி லெவலை கண்ட்ரோல் பண்ணாலே வந்து பெட்டர் ஆகிடுவான். தவிர நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து அந்த டைரெக்டாக ஃபேன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த பெட்ஷீட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அலர்ஜி உண்டாக்கக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ், அந்த ஹவுஸ் டஸ்ட் மைட்டுன்னு சொல்லுவோம், வீட்டில் நல்லா க்ளீனாக வச்சுட்டாலே வந்து அவனுக்கு வந்து இந்த அலர்ஜிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சண்முகப்பிரியா அவர்கிட்ட ஒரு கேள்வி. பல பெண்களுக்கு வந்துட்டு தைராய்டு இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஆனா பல பேர் தைராய்டுக்கான சிம்டம்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ தைராய்டு இருக்கான்றது ரொம்பவே அலட்சியமா விட்டுருவாங்க. ஒன்ஸ் பிரெக்னென்ட் ஆயிட்ட பிறகு செக்அப் போகும்போது தான் தைராய்டு இருக்குன்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ தைராய்டுக்கான பேசிக் சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் டாக்டர்? இப்போ ஆல்மோஸ்ட் தைராய்டு அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியுது. ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஸோ காமன் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இது பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தேவைகள் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஏஜ் அட்டன் பண்ணக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த மாதிரி ஃபீடிங் அப்போ எல்லாம் தேவைகள் அதிகம் இருக்கும்போது அந்த தைராய்டு இன்சஃபிஷியன்சி, அதாவது அவங்க சுரப்பிகள்லேருந்து வர தைராய்டு இது ஹார்மோன் லெவல் அவங்களுக்கு அந்த தேவைக்கு பத்தாமல் இருக்கும்போது நம்ம சப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா மெயினாக அதை ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். அப்புறம் ப்ளீடிங் பீரியட் வரும்போது ப்ளீடிங் அதிகமாக வர்றது, அப்புறம் வெயிட் கெயின், அப்புறம் ட்ரை ஸ்கின்னு, அப்புறம் ரொம்ப லெத்தார்ஜி, அதாவது ரொம்ப அதாவது என்ன எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இது எல்லாமே காமன் சிம்டம்ஸ் தைராய்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தது, ரொம்ப வெயிட் கெயின் இரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு தைராய்டு ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது தைராய்டு ஒரு தடவை வந்துட்டால் அந்த தைராய்டு மாத்திரை லைஃப் லாங் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நோஷன் இருக்குது எல்லாருக்கிட்டையும். அதனாலேயே பயந்துக்கிட்டு தைராய்டு செக் பண்ணது ஃபுல்லாக லைஃப் லாங் சாப்பிடணுமா, லைஃப் லாங் சாப்பிட்றதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த மாதிரி இல்லை, நம்ம ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். மேபி அந்த டைமில் கொஞ்சம் ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அந்த டோஸ் சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நாளடைவில் கொஞ்ச நாள் கழிச்சு அது சரியாகலாம். அதே மாதிரி ப்ரெக்னன்சி இப்போ தைராய்டு ரொட்டீனாகவே ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஏன்னா பேபியோட க்ரோத்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தைராய்டு ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால ப்ரெக்னன்சி அப்போ ரொட்டீனாக தைராய்டு ஸ்க்ரீன் பண்ணி கொஞ்சம் பார்டர் லைன் இருந்தால் கூட நம்ம தைராய்டு மாத்திரை சப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ தைராய்டு சிம்டம்ஸ் எது இருந்தாலும் அவேராக இருக்கிறது பெட்டர். ஏன்னா அது ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஈஸி, இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன டேப்லெட்டு நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு ஹார்மோன் நம்ம உடம்புல வரும். அண்ட் பீரியாடிக்காக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, தைராய்டு பல பெண்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலர் செக்அப் தேவை. அதே போல் கன்சீவாக இருக்கும்போது தைராய்டு இருக்குன்னா கண்டிப்பாக டேப்லெட்ஸ் இருக்கிறதும் அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜயானந்த் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஜென்ரலாக இப்போ ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா கூட ஃப்ராக்சர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு புத்தூர் கட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கட்டுகள் போடுறாங்க. கட்டுகள் போடும்போது இப்போ நிறைய காலர்ஸ் நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வேறு விதமாக எலும்பு வளர்ந்துருக்கு, எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கட்டுகள் போடுறது ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா இல்லை வேறு விதமான ட்ரீட்மெண்ட் அணுகிறதா முறையா? இப்போ ஃப்ராக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரலாக இயற்கையாகவே வந்து எலும்பு அடிபட்டு தான் வந்து எலும்பு சேரும், அதுதான் நேச்சர்.
ஆனால் இப்போ நமக்கு எலும்பு சேர்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் வந்து அது என்ன மாதிரி பொசிஷனில் சேருதுன்றதும் முக்கியம். ஏன் அது முக்கியம் அப்படின்னா, ஒன்று நம்மளோட ஃபங்க்ஷன், அதாவது எலும்பு இப்போ மூட்டு பக்கத்தில் அடிபடும் போது அது பெர்ஃபெக்ட்லி நார்மல் பொசிஷனில் சேர்ந்துச்சுன்னா தான் அதோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கும். கை அசைவுகள் இப்போ நார்மலாக பண்ணுற ஒர்க் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து எலும்பு நேராக சேரணுன்றது. ஸோ அது வந்து இப்போ நம்ம புத்தூர் கட்டு அந்த மாதிரி போடும்போது அந்த மாதிரி நேராக கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ ரெண்டாவது விஷயம், இப்போ புத்தூர் கட்டு அந்த மாதிரியான கட்டுகளில் கட்டு எவ்வளோ நம்ம இறுக்கமாக போடுறோமோ அதை பொறுத்து சில சமயம் அந்த எலும்புகள்லையும் எலும்பு சுற்றி இருக்க சதைகளில் நரம்புகள்லாம் கொஞ்சம் ரத்த ஓட்டம் கம்மியாயிடும். ஸோ எலும்பு சேர்ந்த மாதிரி இருந்தால் கூட பார்த்தா ரொம்ப மாதத்துக்கு பெயின் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கை மடக்க முடியல சார், விரல் நீட்டியே இருக்குது, இது வீக்கமாக இருக்குது, இது காமனாக வர ப்ராப்ளம் இந்த மாதிரி நாட்டுக்கட்டு போடும்போது. ஸோ அந்த ரத்த ஓட்டம்லாம் கம்மியாகும்போது அது பழைய மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து மூமெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு அந்த ரீகெய்னிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ பிளாஸ்டர் மாதிரி மாவு கட்டு மாதிரி போடுறதோ இல்லை பொசிஷன் சரியாக இல்லை அப்படின்னா டைரெக்டாக நிறைய நேரம் ஃப்ராக்சர்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து சீக்கிரமாக நம்ம அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி சீக்கிரமாக நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும், கரெக்டாக ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக தான் அது பண்ணுறது. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸ்ப்ளனேஷன் டாக்டர். பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு அவேர்னஸோட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் துரைமாவளவன் கிட்ட ஒரு கேள்வி, கேன்சருக்கான வகைகள் என்ன இருக்கும் டாக்டர்? ஃபர்ஸ்ட்லாம் பிளட் கேன்சர், பிரெயின் கேன்சர், இந்த மாதிரி 1-2 கேன்சர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஆனால் எல்லா இடத்துலையுமே ஸ்கின் கேன்சர் இருக்குன்றாங்க, நிறைய கேன்சர்ஸ் வேரியேஷன் இருக்குன்றாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர் என்னென்ன டாக்டர்? இல்லை, கேன்சர் அப்படின்றது ஒரு ப்ராட் வேர்ட், அவ்வளோதான். சரிங்களா? தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புலையும் வந்து கேன்சர் வரக்கூடும். கேன்சர்ன்றது அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிசீஸ் கிடையாது. அது இப்போ வந்து மலேரியா, டைஃபாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியிருந்து ஒரு பாக்டீரியா, ஒரு பேரசைட் வந்து பாடிக்குள்ளே போய் இன்ஃபெக்ட் ஆகுது. இது கேன்சர் வந்து அப்படி கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லே திடீர்னு வந்து சம் டிஎன்ஏ அப்நார்மாலிட்டியால் அது வந்து ரேப்பிடாக வளர ஆரம்பிக்குது. ஸோ இது வளர ஆரம்பிக்கும் போது வந்து இது உடம்புக்கு மற்ற பகுதிக்கு போகக்கூடிய சத்து எல்லாமே அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த உறுப்புக்கான இடம் பத்தலை, அந்த செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்து அந்த இடத்துல வந்து இடம் பத்தலைன்னும் போது, இல்லை ரொம்ப ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும்போது அது பிளட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி அடுத்த உறுப்புக்கெல்லாம் போய் வந்து அப்படியே டெபாசிட் ஆகிடுது. ஸோ இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா பிரெஸ்ட்டில் இருக்கிற பிரெஸ்ட் செல் வந்து அப்நார்மலாக வளர்ந்து கட்டியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அது பிளட் வெசல் மூலமாகவோ இல்லை லிம்ஃபாட்டிக் மூலமாகவோ அடுத்த உறுப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகி டெபாசிட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன மெயின் இதுன்னா, நம்ம உடம்புக்கு போகிற நார்மல் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து அது கன்சியூம் பண்ணிடும். இது வந்து ரேப்பிடாக வளர்கிறனால இப்போ நம்ம உடம்பு உறுப்பு ஃபுல்லாக 1,00,000 செல்லு யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரிஷனை வந்து இதில் இருக்கிற நியூரோ செல்ஸே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிடும். ஸோ நேச்சுரலாக நியூட்ரிஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ இது போல் வந்து எல்லா உறுப்புக்குமே தலையிலிருந்து கால் வரை, தலை முடி மட்டும் வந்து அது இதுன்ற செல் இல்லாதனால அது கிடையாது. ஸ்கேல்ப்லேருந்து, ஐப்ரோலேருந்து, ஸ்கின், டங், ஐ, லங்ஸ், பிரெஸ்ட், ஸ்டொமக், லெக், தை, மசில், போன் எல்லாத்துலேயுமே வந்து கேன்சர் வரும். இது ப்ராடாக வந்து பிரிக்கிறது வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 4 வகையாக. மெயினாக வந்து கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம். கார்சினோமா வந்து எபித்தீலியல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எம்ப்ரியாலஜி மூலமாக வர்றது எல்லாமே கார்சினோமா. அடுத்தது மீசன்கைமல் லேயர்லேருந்து வர்றது வந்து சார்கோமா அப்படின்னு சொல்லுவோம். 3வது வந்து ஹெமட்டோபயட்டிக், அதாவது பிளட் செல்ஸ், பிளட் ரிலேட்டட், அது எல்லாமே வந்து லிம்ஃபோமா அண்டு லுக்கீமியா. 4வது வகை வந்து நியூரல் கிரஸ் செல்ஸ், அதாவது நரம்பு முடிய எண்டுலேருந்து வர்றது வந்து மெலனோமா, அதாவது மச்சங்கள்ல இருந்து வரக்கூடிய கேன்சர். இது வந்து ப்ராட் வந்து 4 வகையாக பிரித்து வச்சுருக்கோம். ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேன்சருக்குமே வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு உறுப்புக்காக ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி, சர்ஜரி. அந்த பேஷண்ட்டுக்கு இது பண்ணீங்க, இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு இருக்க கேன்சர் வேறு, இவங்களுக்கு இருக்க கேன்சர் வேறு. அதே போல் ஒரே உறுப்புக்குள்ளே வரக்கூடிய கேன்சரே வந்து வெவ்வேறையாக இருக்கலாம். இப்போ பிரெஸ்ட் எடுத்திங்கன்னா கார்சினோமா இருக்கலாம், பிரெஸ்ட்டில் சார்கோமா வரலாம், பிரெஸ்ட்டில் லிம்ஃபோமா வரலாம். ஸோ ஒரு உறுப்பில் இருக்கிற கேன்சர் என்ன டைப்பு, ஸோ என்ன பேஷண்ட்டுக்கு என்ன டைப் வந்துருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கேன்சர்னு எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் சமீரா, நாகர்கோவிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சமீரா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட ஹஸ்பண்டுக்கு லெஃப்ட் கிட்னியில் ஆர்சிசி இருந்துன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ ரைட்லயும் அதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல எதுவுமே இல்லை. ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு. என்ன ரைட் கிட்னில என்ன இருக்குன்னு சொன்னாங்கம்மா? இல்ல, லெஃப்ட் கிட்னில வந்து ஒரு பாரமாட்டு இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து ஒரு டியூமர் இருந்துன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ரைட்லயும்
ஒரு வெயிட் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எதுவுமே இல்ல. சோ அது எதனால இருக்கு, லெஃப்ட் எடுத்ததுல ரைட் எதனால இருக்கு அப்படின்னு. லெஃப்ட் சைடுல என்ன டியூமர் இருக்குன்னு சொன்னாங்க? ஆமா. கட்டி இருக்குனாங்களா? ஆமா. ஓகேம்மா, டாக்டர் துரைமா வளவன் இருக்காரு, அவர் உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாருமா. தொடர்ந்து பேசலாம். லெஃப்ட் கிட்னி எப்போ ஆப்ரேஷன் பண்ணது? ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, மாத்திரை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல, அது எதுவுமே இல்ல. சர்ஜரி மட்டும் தான் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. சரிம்மா, ஆர்சிசின்றது ரீனல் செல் கார்சினோமா ரொம்ப ரேரா வந்து 2 பக்கமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வாய்ப்பு இல்லைன்னு வந்து நம்ம முற்றிலுமா ஒதுக்க முடியாது. லெஃப்ட் சைடில் வந்தனால அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரைட் சைடில் இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம ரெகுலர் செக்கப்பில் பண்ணணும். கிட்னியை பொறுத்த வரைக்கும் கட்டின்னு வந்தாவே அந்த ஸ்கேன் மூலமாக வந்து அந்த கட்டி என்ன வகையான கட்டி, நீர் கட்டியா இல்லை ரத்த கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்றது ஸ்கேன் மூலமாகவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திரும்பி பயாப்சி பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ரெகுலர் ஃபாலோஅப் இருந்துக்கிட்டு தான் இருக்கணுங்க. ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராப்ளம் ஏதாவது எவ்வளவு நாளைக்கு ஒருக்க செக்அப் பண்ணணும்? அவர் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு 2 வருஷம் இருக்குன்னா 3லேருந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலராக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. தேவைப்பட்ட சிடி ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெகுலர் அவர் வந்து ஒரு இது வச்சிருப்பாரு. 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் டாக்டர் எப்படி சொல்கிறாரோ அது போல் ரெகுலர் ஃபாலோஅப் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 வருஷம் வரைக்குமாவது ஃபாலோஅப் இருக்கணும். சொல்லப்போனால் லைஃப் லாங் ஃபாலோஅப்பில் இருக்கிறது நல்லது. ஓகே, தொடர்ந்து நிச்சயமா ஃபாலோஅப்ல இருக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க பெரம்பலூர்ல இருந்து பேசுறோம் மேடம், எங்க பொண்ணுக்காக. ஓகேம்மா, உங்க பொண்ணோட வயது என்னம்மா? 18 வயசு ஆகுது மேடம் எங்க பொண்ணுக்கு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எங்க பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது மேடம். நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேமா? டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. சரிங்க மேடம். உங்க கேள்வி என்னம்மா? எங்க பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா. அவங்க யூரின் எடுத்து வர இடத்துல மேடம் ஒரு சின்ன கொப்பளமா இருந்துச்சு மேடம், வாலாட்டம். ஓகே. சரி, அது சரியாயிடும்ட்டு விட்டுட்டோங்க மேடம். மெடிக்கல்ல மருந்து மாத்திரை வாங்கி அது கொஞ்சம் பெருசாயிட்டு இருந்துச்சு மேடம் 3 நாள்ல. அப்புறம் ஜிஹெச் மேடம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம். அது எல்லா டெஸ்டும் பண்ணாங்க மேடம். அதுல எல்லாத்துக்குமே நார்மல்னு வந்துச்சு மேடம். எல்லா டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க மேடம். நார்மல்னு வந்துச்சு மேடம். மறுபடியும் இப்ப போன வாரத்துல மேடம் 3 மாசத்துல 1 மாசம் விட்டு மேடம் இடைவெளி விட்டு போன வாரத்துல அதே மாதிரி கொப்பளம் வந்து மேடம். அதே மாதிரி ஃபீல் எடுத்தாங்க மேடம். வீட்டுலயே வந்துருச்சு மேடம், உடஞ்சிருச்சு மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க. சரிங்க மேடம். யூரின் போற இடத்துல கட்டின்னு சொல்றீங்க இல்லையா? கட்டி மாதிரி மட்டும் வாலாட்டு சின்ன கொப்பளமா தான் மேடம். அதாவது வெளியிலேயே இருக்குங்களா இல்ல உள்பகுதியிலயும் இருக்கிற மாதிரி இருக்கா? உள்பகுதியில இல்லைங்க மேடம், வெளிப்பகுதியில தான் வீக்கமா இருக்கும். அப்படிங்களா? ஓகே. அந்த யூரின் போகிற இடத்துல சாதாரண கட்டி இருக்கு இல்லைங்க, அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்போது அதில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கட்டி, ஃபாலிகுலைட்டிஸ் அது மாதிரி ஆப்சஸ் எல்லாம் ஆகும். அதாவது சீல் கட்டி அது மாதிரி வரலாம். அது போக உள்ள கொஞ்சம் சில சுரப்பிகள்லாம் இருக்குது, பார்த்தோலின்ஸ்ன்னு சொல்லுவோம், பார்த்தோலின்ஸ் கிளாண்ட். அதில் இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட சில சமயம் பார்த்தோலின்ஸ் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம், சீல் கட்டி மாதிரி ஆகலாம். ஸோ அந்த இடத்துல இருக்க கட்டின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹேர் ஃபாலிக்கலோ இல்லை இந்த சுரப்பியில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் தான் கட்டிகள் இருக்கும். கட்டியில் சீல் கட்டி மாதிரி இருந்ததுன்னா அது மருந்து கொடுத்தா, ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிருமி மருந்து கொடுத்தா அது 1 வாரம் கொடுத்தா சரியாயிடும். பட் திரும்பி வருதுன்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ அந்த பார்த்தோலின்ஸ் 1 மாசம் இடைவெளி விட்டுங்க மேடம், தூரம் ஆயிட்டு 5ஆவது நாள் அதே மாதிரி வரும். சாதாரண இந்த வெளியில் வர கட்டிகள்லாம் அப்பப்போ நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த அதாவது நம்ம அந்த யூரின் போகிற எடுத்து வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது, நல்லா காற்றோட்டமாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணாலே திரும்பி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அப்படி இல்லை இந்த மாதிரி சுரப்பிகள், பார்த்தோலின்ஸ் அந்த மாதிரி கட்டிகள் இருந்துச்சுன்னா கிருமி மருந்து நம்ம ஒரு கோர்ஸ் சாப்பிட்டு திருப்பி வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம அதை ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ண வேண்டியது இருக்குங்க. சர்ஜரி பண்ணி அந்த சுரப்பிகள் இருக்கிற அந்த இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அதை திருப்பி தச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி திரும்பி வராமல் இருக்கும். ஸோ அது என்ன வகையான கட்டின்னு எக்ஸாக்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அது என்னென்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வைத்தியம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? மகேஸ்வரி, நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே மகேஸ்வரி. கேன்சர் ப்ராப்ளம், அதான் சார்ட்ட பேசணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் துரைமா வளவன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு வந்து கேன்சர் வந்து 15 மாசம் ஆகுது. சரிம்மா, எந்த பகுதியிலமா? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. திருவனந்தபுரத்துல வந்து ஆர்சிசில வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்கம்மா. 4 டைம் கீமோதெரபி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு
இந்த மேல் வயிற்றுல வந்து 25 டைம் ரேடியேஷன் கொடுத்தாங்க. உடம்பு வழியா வாரத்துக்கு ஒருக்கன்னு 3 டைம் ரேடியேஷன் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு 3 மாசமா இடுப்பு வலி, முதுகுக்கு கீழே நம்ம உட்கார்வோமா பெட்டக்ஸுக்கு சென்டர்ல பயங்கரமா வலி பாத்துக்கோங்க. நானும் டாக்டர்கிட்ட போய் காமிக்க, அங்க இன்ஜெக்ஷன் போடுதாங்க, சரியா போயிரும் அப்படின்றாங்க. ராத்திரிலாம் உறக்கமே கிடையாது. இந்த நல்லா அப்படி ஏதாவது தின்னுட்டு செத்துருமாங்கிற அளவுக்கு எனக்கு வலி. இல்லம்மா இருங்க, நீங்க இப்ப டாக்டர் வந்து எங்க பாக்குறீங்க? நீங்க ஆர்சிசிபி பாக்குறீங்களா இல்ல லோக்கல் டாக்டர் பாக்குறீங்களா? ஆர்சிசில வந்து அவங்க 3 மாசத்துக்கு ஒருக்க செக்கப்க்கு தான் வர சொல்லிருக்காங்க. அதுதான்மா, செக்கப் போயிட்டு இருக்கீங்களா? ரெகுலரா போறீங்களா? ரெகுலரா போயிட்டு இருக்கேன். போன மாசம் போயிட்டு வந்தேன். இப்ப 5ஆவது மாசம் 9ஆம் தேதி வர சொல்லிருக்காங்க. சரி, இப்ப இங்க வெளியில வந்து இந்த மகப்பேறு டாக்டர் தான், அவங்க கண்டுபிடிச்சுதான் என்னை திருவனந்தபுரத்துக்கு அனுப்புனது. அவங்கள்ட்ட தான் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நேத்து கூட போய் வலி தாங்க முடியாம 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க, காலையிலயும் நைட்டும் போடுங்க, வலி கேட்டுரும் அப்படின்னு. ஆனா வலி எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. வலி வார நேரம் போனா இன்ஜெக்ஷன் மாத்திரம் தான் போடுறாங்க. இருங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ரெகுலர் ஃபாலோ போயிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அது போனாட்டி போகும்போது உங்களுக்கு வலி அவ்வளோ இல்லாதனால இங்கே ஆர்சிசியில் எதுவும் சொல்லலை. இப்போ வலி அதிகமாக இருக்கும்போது வந்து வெறும் வலி மாத்திரை மட்டும் கொடுக்கறது வந்து வலி ஊசி போடுறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வலிக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? கர்ப்பப்பை கேன்சரில் இது போல் இடுப்பு வலி வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அந்த சேக்கரம் பகுதியில் ஏதாவது சிறு கட்டிகள், லிம்ஃப் நோட் ஏதாவது திரும்பி வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் உடனடியாக வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சிடி அப்டமன் அண்ட் பெல்விஸ், சரிங்களா, சிடி ஸ்கேன் ஒன்று வயிறு பகுதிக்கும் பெல்விஸ் பகுதிக்கும் கர்ப்பப்பை பகுதிக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கரெக்டான வைத்தியம் பண்ணலாம். ஓகே, சரியான காரணம் கண்டுபிடிச்ச பிறகு தான் முறையான வைத்தியம் தர முடியும். வலியும் அப்போ தான் குறையும் சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விக்கு தெளிவான முறையில் பதிலளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த 1 hour ஃபுல்லாக நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.